ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏமாற்றம் அளிக்கிற எக்ஸிட் போல் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ்ல, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல ரெண்டே ரெண்டை தவிர பாக்கி எல்லாரும் டிஎம்கே தான் ஃபேவரபிளா இருக்குங்கிற மாதிரி சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல. மக்கள் என்ன விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? 23ஆம் தேதி எல்லோருமே ஏகோபித்த குரல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஆட்சி மாற்றம் வேணும், டிஎம்கே ஆட்சி வேண்டாம், வேற யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறதுல வேணா குழப்பம் இருக்கலாம். டிஎம்கே போகணுங்கிறதுல எந்த குழப்பமும் கிடையாது. ஆனா டிஎம்கேக்கு மாற்றாக எந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, டிஎம்கே தான் ஆட்சிக்கு வருதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முரண்பாடை நீங்க எப்படி விளக்க முடியும் சொல்லுங்க? எக்ஸிட் போல் அப்படிங்கிறது என்ன? ஓட்டு சாவடியிலேருந்து வெளியில வரவனா நைஸா கடத்திட்டு போயிட்டு, நீ எதுக்கு ஓட்டு போட்ட, நீ எதுக்கு ஓட்டு போட்ட, போயா வேலையை பார்த்துட்டு எப்படிமா, இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இருக்கும். அதனால இதுல மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னு ஒன்று உண்டு. மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னு சொன்னா, நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஆனாலும் ஒரு சின்ன எரருக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 5-10% எரர் இருக்கும், இல்லாம இருக்காது. இதுக்கு முன்னாலே கருத்து கணிப்புகள் நிறைய பல சமயங்கள்ல போயிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்தது யார் ஆட்சி அமைக்க போறாங்கிறதுலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார் அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு இதுல பதில் இருக்கா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. எப்படி இந்த மாதிரியான ஒரு 150-160 இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்ட்டு நான் வாக்கு போட்டிருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. 23ஆம் தேதியே ஒட்டு மொத்தமா அந்த பிம்பம் நொறுங்கி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஆன் வாட் பேசிஸ் இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை நீங்க வெளியிடுறீங்க எனக்கு தெரியல. ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங், டிஎம்கேக்கு ரெண்டாவது சான்ஸ் மக்கள் கொடுத்ததே கிடையாது. இந்த ட்ரிப் எஸ்பெஷலி விஜயனுடைய உதயத்திற்கு பிறகு கண்டிப்பா அதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் சில பேர் என்ன சொல்றாங்க, விஜய் வாக்குகளை பிரிப்பதால் அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. பிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிகரன் சார். எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆவலான விஷயம் எக்ஸிட் போலிங். அது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியே வெல்லும் அப்படின்ற மாதிரி தான் கருத்து கணிப்பு எல்லாம் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏமாற்றம் அளிக்கிற எக்ஸிட் போல் தான். 23ஆம் தேதி, அதாவது வாக்கெடுப்பு நாள் அன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது, மக்கள் மனநிலை என்னவா இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க களத்துல இருந்திருக்கோம், நிறைய பேர் கூட பேசியிருக்கோம். அன்னைக்கு த்ரூ அவுட் த டே மக்கள் சரியா வாக்களிச்சாங்க. 92% வாக்குகள் விழுந்திருக்கு. இளைஞர்கள் வாக்குகள் பயங்கரமா விழுந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க டிஎம்கேக்கு தான், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து எக்ஸிட் போல்ஸ்ல, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல, அதுவும் ரெண்டே ரெண்டை தவிர பாக்கி எல்லாரும் டிஎம்கேக்கு தான் ஃபேவரபிளா இருக்குங்கிற மாதிரி சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல. அதாவது நான் விரும்புறதுங்கிறது நீங்க விட்டுடுங்க, மக்கள் என்ன விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? 23ஆம் தேதி எல்லோருமே ஏகோபித்த குரல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும், இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும், டிஎம்கே ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தி. மக்கள் ஆட்சியாளர்களுக்கு கொடுத்த செய்தி, தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த செய்தி. ரெண்டாவதா என்ன அப்படின்னா, சரி டிஎம்கே ஆட்சி வேண்டாம், வேற யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுல வேணா குழப்பம் இருக்கலாம். டிஎம்கே போகணுங்கிறதுல எந்த குழப்பமும் கிடையாது. ஆனா டிஎம்கேக்கு மாற்றாக எந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, டிஎம்கே தான் ஆட்சிக்கு வருதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி, இந்த முரண்பாடை நீங்க எப்படி விளக்க முடியும் சொல்லுங்க? அதாவது எக்ஸிட் போல் அப்படிங்கிறது என்ன? ஓட்டு சாவடியிலேருந்து வெளியில வரவனா நைஸா கடத்திட்டு போயிட்டு, நீ எதுக்கு ஓட்டு போட்ட, நீ எதுக்கு ஓட்டு போட்ட, போயா வேலையை பார்த்துட்டு எப்படிமா, என்ன கேட்டிருக்கான், யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உனக்கு என்னத்துக்கு சொல்லணும் அப்படிமா. இந்த மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன், நானே பண்ணியிருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன் இதெல்லாம். அவங்க ஓகே நான் இரட்டைலைக்கு போட்டேன் அப்படிமா, உண்மையிலேயே அவன் உதயசூரியனுக்கு போட்டிருப்பான், இல்லைன்னா விஜய்க்கு போட்டுருப்பான். விஜய்க்கு போட்டவன் விஜய்க்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஜகவுக்கு போட்டவன் பாஜகவுக்கு போட்டோம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ரெட்டைலைக்கு போட்டவன் டிஎம்கே போட்டதா சொல்லுவான், டிஎம்கேக்கு போட்டதை ரெட்டைலைக்கு போட்டதா சொல்லுவான்.
இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இருக்கும். அதனால இதுல வந்து மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னு ஒண்ணு உண்டு. மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னு சொன்னா நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஆனாலும் ஒரு சின்ன எரருக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு 5-10% எரர் இருக்கும், இல்லாம இருக்காது. நீங்க பொதுவாவே பாருங்க, இந்த கருத்து கணிப்புகள்ல கீழே என்ன எழுதியிருப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த கருத்து கணிப்பு, இந்த எக்ஸிட் போல் என்பது வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வந்த வாக்காளர்களுடைய கருத்தை கேட்டு அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரம் மட்டுமே. இது உண்மையாக இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேவியட் போட்டுடுவாங்க, டிஸ்கிளைமர் போட்டு விடுவாங்க. அதனால இந்த கருத்து கணிப்புகள்லாம் எவ்வளவு இது இருக்கு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. இதுக்கு முன்னாலே வந்து கருத்து கணிப்புகள் நிறைய பல சமயங்கள்ல போயிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஹரியானா தேர்தலில் வந்து ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் நெக் டு நெக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் காலையில 10:30 மணி வரைக்கும் ரொம்ப பிரமாதமா தான் போய்கிட்டு இருந்தது. அதாவது காங்கிரஸ் வந்துடலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து கட்டார் கவர்மெண்டுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அப்புறம் நைட் சிங் சைனிங்கிறவங்களை மாத்தினாங்க. அவர் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருந்தாரு, அதெல்லாம் பார்த்தோம். ஆர்எஸ்எஸ் காரங்க 20,000 பேர், ஒரு சின்ன மாநிலத்துல 20,000 பேர் களத்துல இறங்கி வேலை பண்ணிருக்காங்கிறதையும் பார்த்தோம். இன்ஸ்பைட் ஆஃப் தட் காங்கிரஸ்க்கு தான் வாய்ப்புங்கிற மாதிரி சொன்னாங்க. 10:30 மணி நிலவரம், 11 மணி நிலவரம் எல்லாமே உள்டா. அப்படியே பாரதிய ஜனதா கட்சி அள்ளிக்கிட்டு போச்சு. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில போட்டீங்க, அவருடைய மனைவி பிரச்சாரம் பண்ணாரு. தேர்தல் இதுல சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்தாங்க, நீ பிரச்சாரம் பண்ண போகலாம், ஆனா நீ செக்ரட்டரியேட் போக முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த மார்லேனா சிங் அப்படிங்கிற அந்த பெண்மணி முதல்வர் ஆனாரு. பெரிய ஆதரவலை வரா மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு? அதைத்தான் சொல்லுவேன், எக்ஸிட் போல் அப்படிங்கிறது எப்பவுமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்டர் கிளியரா சொல்றேன் சார். டிஎம்கே போகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமா இருந்தது. உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பத்தெல்லாம் விட்டுடுங்க. பொதுமக்களுடைய விருப்பம், பெண்களுடைய விருப்பம், இளைஞர்களுடைய விருப்பமா இருந்தது. ஆனா அடுத்தது யார் ஆட்சி அமைக்க போறாங்கிறதுலதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார் அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு இதுல பதில் இருக்கா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த சில கருத்து கணிப்புகள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா கேள்வி கேளுங்க, பரவாயில்ல. சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு 145ல இருந்து 160 இடங்கள் கொடுத்திருக்காங்க. அதிமுகவுக்கு 50ல இருந்து 65 இடங்கள், டிவிகேக்கு 13ல இருந்து 18 கொடுத்திருக்காங்க. என்டிடிவியோட பீப்புள் பல்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு 125ல இருந்து 145 இடங்கள், அதிமுகவுக்கு 65ல இருந்து 80, டிவிகேக்கு 18ல இருந்து 24, அதர்ஸ் 2ல இருந்து 6 இப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் சற்றே கொஞ்சம் விலகி ஏடிஎம்கேக்கு 87ல இருந்து 110 இடங்கள், திமுகவுக்கு 122ல இருந்து 132. மேட்ரிக்ஸ்ல பத்தி பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு அதிகமான இடங்களை கொடுத்திருக்காங்க. ஆனா இவ்வளவு இடங்கள் கொடுத்தோம் தொங்கு சட்டமன்றம் இல்ல, திமுகவே அதிக அளவுல கைப்பற்றி தனித்துவமாக, அதாவது திருமணம் கூட ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு இந்த கருத்து கணிப்பு வந்து சொல்லுது. இன்னும் முக்கியம் பாத்தீங்கன்னா ஜேவிசி டைம்ஸ் நவ் இல்ல, திமுக 128ல இருந்து 147 இடங்கள் இடம் பிடிக்கும் அப்படின்னும், திமுகவுக்கு 75ல இருந்து 95 இடங்கள் திமுகவுக்கு 75ல இருந்து 95 இடங்கள் வெல்லும் அப்படின்னும் சொல்லப்படுது சார். டிவிகேக்கு 8ல இருந்து 15 ஜேவிசி டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. சிஎன் நியூஸ் 103ல இருந்து 113 இடங்களை திமுகவுக்கு கொடுத்திருக்கு. அதிமுகவுக்கு 114ல இருந்து 124 கொடுத்திருக்காங்க. டிவிகேக்கு 4ல இருந்து 10, அதர்ஸ் வந்து 0. ஸோ மேட்ரிக்ஸ், ஜேவிசி டைம்ஸ் நவ், சிஎன் நியூஸ் இவங்க மட்டுமே அதிமுகவுக்கு அதிகமான இடங்களை கொடுத்துருக்காங்க. இதுல ஜேவிசியும் சிஎன் நியூஸ் மட்டுமே அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புல சொல்லுது. தந்தி டிவில ஒண்ணு வந்திருக்குது, நான் அதை படிக்கிறேன் உங்களுக்கு. தந்தி டிவிலையும் அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க, டிஎம்கேக்கு கம்மியா கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ண முடியும்? ஒரு கருத்து கணிப்பு வந்து 40 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு, தாவேக்காவுக்கு. நான் என்ன கேட்கிறேன், தாவேக்கா வந்து எவ்வளவு ஓட்டுகள் வாங்க போகுது? 70 லட்சம் வாங்க போதா, 1 கோடி வாங்க போதா? 1 கோடிக்கு மேல அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அது ஏடிஎம்கேயும் எதிர்கட்சி அவங்கதான் அப்படின்றது மாற்றம் இல்லாம இருக்கும்ல சார். இல்ல, எதிர்கட்சியா வர அளவுக்கு அவங்களுக்கு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணலையே. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற இந்த 40 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது 13ல இருந்து 18,
13ல இருந்து 18, 18ல இருந்து 24, மேக்சிமம் அவங்க கொடுத்த 24, ஒரே ஒரு சேனல் மட்டும் 40 கொடுத்துருக்குது, அவ்வளவுதான். அது கூட ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட இதுவா தான் நான் பாக்குறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சி வந்து அவ்வளவு பெரிய அளவுல வாக்குகளை பிரிக்கல. அவங்க பிரிக்கிற வாக்குகள் எல்லாமே டிஎம்கேனுடைய வாக்குகள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில நிறுவனங்களோட கருத்தமைப்பை பார்க்கும்போது பிரதானமா அதிமுக ஓட்ட பிரிக்கிற மாதிரி தானே இருக்கு. அவங்க தான் ஸ்பாய்லரா இருந்துக்கிற மாதிரி தான் சார் தெரியுது. தொகுதி வாரியா நம்ம இன்னும் பார்க்கலாம். இல்ல பார்க்கப்பட்டால் அப்படியான ஒரு தோரணை தெரியும் நமக்கு. இல்ல அது நான் இல்லைன்னு சொல்லலையே. ஏடிஎம்கேனுடைய வாக்குகளையும் அவங்க கண்டிப்பா பிரிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு தான் பிரிச்சிருக்க முடியும். ஆனா பாஜக வாக்குகள்லாம் அந்த அந்த பக்கம் போகாதுங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். களத்துல டிஎம்கே ஆன்டி டிஎம்கே அந்த சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமா இருந்ததை நம்ம என்னால பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது ஜேவிசி ஸ்ரீராமோடது தந்தி டிவியில கொடுத்தது. இன்னும் ஒண்ணு நீங்க சொன்னீங்க, இந்த 3 மட்டும்தான் அவங்களுக்கு வந்து CNN நியூஸ். இவங்க 3 பேர் தான் வந்து ஏடிஎம்கேக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதுதான் கரெக்டா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இதுல வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான் சார். 2 ஃபேக்டர் வச்சுக்கலாம் வேணாம். ஒன்னு எஸ்ஐஆர் எஃபெக்ட், இன்னொன்னு வந்து விஜயுடைய எஃபெக்ட். விஜய் எஸ்ஐஆர் எஃபெக்ட்னால வந்து உங்களுக்கு கள்ள ஓட்டு போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, ரொம்ப கம்மி தான். பி சுசீலாவுடைய வாக்கு மட்டும் யாரோ போட்டுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது மாதிரி ரொம்ப குறைந்த அளவுக்கு தான், குறைந்த கம்ப்ளைண்டே இல்லாத அளவுக்கு புகார் எந்த புகாருக்கும் இடமில்லாம அவங்க ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்கிறத பாக்குறோம். ஸோ வெளிமாநில வாக்காளர்களும் இங்க வந்து ஃபாரம் 6 எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு இங்கே வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து இந்த டிஎம்கேனுடைய அந்த வட மாநில மக்களை இழிவுபடுத்தி பேசுறது, பீடாவாயன்னு சொல்றது, கக்கூஸ்களை வந்தவங்க சொல்றது, இதெல்லாமே வந்து மக்களுடைய மனசுல இருக்கு. நான் பார்த்துருக்கேன் இதை. ஏன்னா திருப்பூர்ல மேக்சிமம் திருப்பூர், கோயம்புத்தூர், அந்த ஏரியாவில் தான் மேக்சிமம் இவங்க புலம்பெயர்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யாருக்கு வாக்கு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மூணாவதா என்ன அப்படின்னா, விஜயனுடைய கட்சிக்குள்ளே நீங்க பாருங்க, விஜய் பிரச்சாரம் பண்ண அவருடைய நிக்கிற 2 இடங்கள்ல நல்லா ஜெயிப்பாரு. சோழிங்கநல்லூர்ல அதிகமான வாக்குகள் வாங்குவாரு. ஏன்னா சோழிங்கநல்லூர் ஒரு பெரிய தொகுதி, ஓட்டர் பேஸ் ரொம்ப பெருசுங்கிறதுனால அங்க வந்து 2 லட்சம் வாக்குகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கரூர்ல வாய்ப்பு இருக்கு. இந்த 4 இடங்களை தவிர ஆதவார்ஜுனா, ஆனந்த், செங்கோட்டையன் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கரூர், மயிலாப்பூர், திருச்சி கிழக்கு, திருச்செங்கோடு, இந்த 4 தவிர அவங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அடுத்ததான் நாங்க வந்து திருப்பி சொல்றோம் 0 to 5, 0 to 5ன்னு சொல்றோம். ஆனா இவங்க வந்து 8 to 13, 13ல இருந்து 24 அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, தேர்தல் நாள் அன்னைக்கு ஒரு பயங்கரமான ஹைப் ஏற்பட்டுருது தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது எப்படி அவங்க இந்த எக்ஸிட் போல கணிச்சிருக்காங்கிறத நான் சொல்றேன். இன்ஸ்டாகிராமு, எக்ஸ், ஃபேஸ்புக்கு, இதுலெல்லாம் எவன் வந்து பாரு ஓட்டு போட்டேன் பார், விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டேன் பார் அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் போட்டுட்டு கொஞ்சம் ஏஐ பயன்படுத்தி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி ஏதோ ரஃபா பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோன்றது. அதாவது ஒரு ஹைப் இருந்தது அப்படிங்கிறது உண்மை. அந்த ஹைப்பினுடைய அடிப்படையில, அந்த ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பிம்பத்தினுடைய அடிப்படையில நீங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா இது இப்படிதான் வரும் அப்படிங்கிறது என்னோடது. 2வது என்ன அப்படின்னா, டிஎம்கே எதை சொல்லிக்கிட்டு அவங்க வந்து வாக்கு கேட்டுட்டு இருந்தாங்க? தங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அடிமை அப்படி, பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை அப்படின்னாங்க. உங்களுக்கு நிதிஷ்குமாருடைய நிலைமை தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. டிஎம்கேனுடைய கண்டிஷன் எவ்வளவு மோசமா இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு உளவுத்துறையும் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு, பெண் நிறுவனம் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு, இன்னும் பல அவங்க வந்து 4 ஏஜென்சிஸ் வச்சிருக்கிறாங்க, எல்லாருமே கொடுத்துட்டாங்க. கள நிலவரம் சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் சபரீசனை அவங்க இறக்குறாங்க களத்துக்குள்ள. சபரீசன் யாரு? கட்சியில ஒரு பொறுப்புல இல்லாத ஒரு ஆளு, அரசாங்கத்துல இல்லாத ஆளு. ஆனா அவருக்கு கட்சியில 30 வருஷமா 40 வருஷமா வேலை பண்றாங்க. அவர்கிட்ட இருந்து ஆணைகளை வாங்கிக்கிட்டு, உத்தரவை வாங்கிட்டு செயல்படுத்த வேண்டிய நிலைமைக்கு டிஎம்கே தள்ளப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரியான ஒரு 150, 160 இடங்கள்ல வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கூட்டணி செல்லாகாத கூட்டணி 2 மாசம் முன்னால வரைக்கும் கரெக்டா தான் இருந்தது. ஆனா அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது காங்கிரஸ்கார ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னாலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க ஆரம்பிச்சாங்க. திருமாவளவன் வேணும்னே ஆரம்பிச்சாரு. இந்த கூட்டணியை நம்ம எப்படியாவது கரகரத்து போக வைக்கணும்ங்கிற அந்த கங்கணம் கட்டிக்கிட்டு தான் அவர் ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய வாக்குகள் அங்க மாற்றம் ஏற்படாது, அந்த வாக்கு மாற்றம் இங்க வராது அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா தெரியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு கஷ்டங்கள், அதாவது இவ்வளவு எதிர்ப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள், டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு. செந்தில் பாலாஜியே ஒரு கிளவி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டாருன்னா நீங்க பாருங்க. அவர் பாட்டுக்கு சரி சரி ஓகே அப்புறம் வரேன் போயிட்டாரு. அது வேற விஷயம். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்ப்பு, இவங்களுக்கு எதிர்ப்பு. மு.க. ஸ்டாலின் வந்து திருவையாறுல போறாரு, அவர் ரிசைவ் பண்றதுக்கு ஆளுகளே இல்ல. துணை முதல்வர் உதயநிதி போறாரு, 234 தொகுதிகளுக்கும் போறாரு. பிரச்சாரத்துல எந்த இடத்துலயுமே ஒரு காரசாரம் இல்லாத, உப்பு சப்பு இல்லாத ஒரு பிரச்சாரம். அட்லீஸ்ட் போன ட்ரிப்பாவது ஒரு செங்கலை தூக்கிட்டு ஓடினாரு. இந்த ட்ரிப்பு நீங்க ஒரு செங்கலை தூக்கினா அவங்க 10 செங்கலை தூக்கிட்டு வருவாங்க. அன்னூர் தொழில்பேட்டை எங்க போச்சு, ஊட்டியில ஹார்டிகல்ச்சர் இன்ஸ்டியூட் எங்க போச்சு, இங்க வந்து தொழில்பேட்டை எங்க போச்சுன்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அதை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய எலெக்ஷன் ஆலோசகர்கள் சொன்னதுனால அவர் இந்த ட்ரிப்பு கல் தூக்கல. அவருடைய பிரச்சாரம் எடுபடவே இல்லை. ஏன்னா கூட்டிட்டு வந்த கூட்டம் எல்லாமே தானாக வந்த கூட்டம் கிடையாது. ஹரிஹரன், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். டிஎம்கே தான் ஆட்சி செய்யணும், நல்ல கட்சி நல்லவங்க அப்படின்னுட்டு என்னைக்குமே டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது கிடையாது. டிஎம்கே எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு மாற்று சக்தியாகத்தான் வந்திருக்கே தவிர, அதாவது ஜெயலலிதா வேண்டாம், ஜெயலலிதா வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தால் தான் அவங்க வந்தாங்களே. 1996, 2006 இந்த 2 வருஷம் நான் சொல்றேன். மக்கள் மனமும் வந்து ரொம்ப நல்லவங்க, காமராஜரை விட நல்லவர்கள், அவரை விட ரொம்ப சிறப்பாக ஆட்சி கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அது என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல வந்து மக்கள் என்னைக்குமே அவங்கள வந்து உள்ள கொண்டு வந்தது கிடையாது. இவங்க ஜெயலலிதாவை மாத்தணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்திருக்காங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த ட்ரிப்பு எதுவுமே கிடையாது அவங்கள்ட்ட. அதாவது இந்த ட்ரிப்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவ்வளவு பேர் ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்ட்டு தான் வாக்கு போட்டிருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. 23ஆம் தேதியே ஒட்டு மொத்தமா அந்த பிம்பம் நொறுங்கி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஆன் வாட் பேசிஸ் இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை நீங்க வெளியிடுறீங்க எனக்கு தெரியல. கடந்த முறை எக்ஸிட் போலிங்கை வச்சு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2011 அதிமுக கூட்டணி 150 இடங்களை கைப்பற்றி ஜெயிக்கும் அப்படின்னு வந்தது. ஆனா மாறாக 203 இடங்களை வெற்றி பெற்று அந்த கூட்டணி வந்து பெரும்பான்மையை அமைச்சது. 2016 பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிமுக தான் அகைன் வெற்றி பெற்றது. 2021 திமுக கூட்டணி தான் ஜெயிக்கணும் கருத்து கணிப்பு சொன்னது, பிந்தைய கருத்து கணிப்பு. திமுக கூட்டணி தான் அன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சது. இந்த 2016 மட்டும் தான் 1% வாக்குல களம் மாறிச்சு. ஒப்பிடும் போது இந்த தடவை மாறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அது ஒரு எக்ஸிட் போலிங் பொய்த்து போக வாய்ப்பு இருக்கா? இல்ல ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் டிஎம்கேக்கு வந்து 2வது சான்ஸ் மக்கள் கொடுத்ததே கிடையாது. இந்த ட்ரிப் எஸ்பெஷலி விஜயனுடைய உதயத்திற்கு பிறகு கண்டிப்பா அதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் சில பேர் என்ன சொல்றாங்க, விஜய் வாக்குகளை பிரிப்பதால் அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படவில்லைங்கிறது தான். ஏன்னா களத்துல போயிட்டு நீங்க மக்கள்கிட்ட கேட்கும், அதாவதுங்க நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க அரித்மெட்டிக் 1 2 3 4 மட்டும் நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது. 1 2 3 4க்கு பின்னால மக்களுடைய மனநிலை என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் வந்து தேர்தல் நாள்ல எப்படி மாறப்போகுது, எப்படி பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறது நாம பார்க்கணும். சப்ஜெக்டிவ் அனாலிசிஸும் வேண்டும். ஏன்னா இது வந்து வெறும் நம்பர்ஸ் கிடையாது. 2011 தேர்தலில் இவங்க ஜெயிச்சாங்க, 16ல் அவங்க ஜெயிச்சாங்க, 2021 இவங்க ஜெயிச்சாங்க, 2026ல் இவங்க ஜெயிப்பாங்க, அந்த மாதிரியான கணக்கெல்லாம் வேலைக்கே வராது. ஏன்னா 23ஆம் தேதி நம்ம பார்த்தது மக்களுடைய மனசுல எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியை தான் நான் பார்த்தேன். என்ன மாதிரி தான் நிறைய பேர், அதாவது எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பல தேர்தல்களை நான் பார்த்துருக்கேன், நான் கேம்பெயினும் பண்ணியிருக்கேன், கருத்து கணிப்பையும் நான் பண்ணியிருக்கேன், எக்ஸிட் போல் கூட நான் பண்ணியிருக்கேன். நான் போன எக்ஸிட் போல்ல தான் வந்து எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு என்னத்துக்கு அந்த தகவல் அப்படின்னு கேட்பாங்க என்ன.
அவங்களெல்லாம் நம்பவே முடியாது. உண்மையிலேயே டிஎம்கே போட்டிருப்பான், ஆனா ஏடிஎம்கே போட்டிருக்கேன் அப்படிமா. அதனால எனக்கும் தெரியும் அவங்க எவ்வளவு உண்மை சொல்லுவாங்க. வெதர் அவங்க அவங்க சொன்னதை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அது எனக்கு தெரியும். அதனால இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே அந்த ஹைப்பின் அடிப்படையில, விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஹைப்பின் அடிப்படையில தான் இது வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. இதுல வந்து எந்த உண்மையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜேவிசி ஸ்ரீராம் சொன்னதுதான் கரெக்டா நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது வந்து வித் வீடியோஸ், அவர் போட்டது எல்லாமே வீடியோஸ். அதுக்கப்புறமா வந்து ட்ராக்கர் வரை வச்சுக்கிட்டு இருந்தாரு. வாரம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது மாறுதல் இருக்கா, ஏதாச்சும் மாறுதல் இருக்காங்கிறது இருந்து மாறுதல் இருந்து அதை வந்து இன்டகிரேட் பண்ணி ரீகாலிபிரேட் பண்ணி தான் அவர் வந்து வெளியிட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெருவாரியான செஃபாலஜிஸ்டுடைய கருத்து அது அப்படி இருக்கும்போது, பொதுமக்களுடைய கருத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரியான ஒரு இது சட்டா பஜார் வேற ஒண்ணு இருக்கு. பலோடி சட்டா பஜார்ல வந்து 145 150 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து ஒரு கிங்கா இருக்க சான்ஸ் இல்லை, அது உண்மை. கிங் மேக்கர் ஆயிருப்பாரா அப்படின்னு கேட்டா அதுக்கும் இந்த ட்ரிப்பு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறத நான் பாக்குறேன். தேங்க்யூ.